ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் பீட்சா பாம் ரெசிபி. இது வந்துட்டு ப்ரெட் வச்சு நம்ம ஈஸியாக ஓவன் இல்லாமல் ஒரு பேனில் வச்சு செய்ய போகிறோம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூவியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்சா பாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம பீஸாக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. அதே மாதிரி தக்காளி, கொடமிளகா, அப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம். வேற ஏதாவது வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் இல்லை மஷ்ரூம், அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு. ஒரு அரை டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 3 கியூப் அளவுக்கு ப்ராசஸ்டு சீஸ் வந்து நான் அந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். நம்ம வந்துட்டு இதில் 2 சீஸுமே யூஸ் பண்ண போகிறோம். மோசரல்லா சீஸ் அப்புறம் ப்ராசஸ் சீஸு. இது மாதிரி மோசரல்லா சீஸ் அப்புறம் செடர் சீஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது இந்த மாதிரி துருவலா கிடைக்கும். நான் இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சூவியா இல்லாம நல்லா கூவியா கிரீமியா இருக்கும். நம்ம இந்த சீஸும் தேவையான அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மோசரல்லா சீஸும் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. இப்போ சீஸ்ல எல்லாம் உப்பு இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸுக்காக வேண்டி கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியா இருக்குது. நான் வந்துட்டு கொஞ்சம் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓரத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சாண்ட்விச் பிரெட் இது. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ்ல வந்துட்டு நடுவுல நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு கொஞ்சமா வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நடுவுல கொஞ்சமா ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி தொட்டு இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த மாதிரி 4 சைடும் நல்லா தண்ணியால ஈரம் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு பால் மாதிரி நம்ம பண்ணிக்க போறோம். இப்போ இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு பீட்சாவை வந்துட்டு பேக் பண்றதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ல லைட்டா வந்துட்டு ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் இல்ல பட்டர் எது வேணா நீங்க கிரீஸ் பண்ணிக்கலாம். பட்டர் இல்ல ஆலிவ் ஆயில் எது வேணாலும் லைட்டா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணோம்ல இந்த பிரெட் பால், அதை வந்துட்டு இதுல எப்படி பிளேஸ் பண்ணிக்க போறோம். இங்க எடுக்கக்கூடிய பிளேட்டுக்கு தகுந்த அளவுக்கு இதுக்கு வந்து பிரெட் தேவைப்படும். நம்ம இதுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா பிரெட்லயும் நம்ம ரெடி பண்ண போறோம். நான் வந்து ஒரு 7 பிரெட் ஸ்லைஸ்ல இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு உருண்டையா பிடிச்சி நம்ம இந்த மாதிரி பிளேட்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம லைட்டா ஆயில் இல்ல பட்டர் ஏதாவது இதுக்கு மேல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க லைட்டா. இப்போ நான் கொஞ்சமா டொமேட்டோ சாஸும் கொஞ்சமா சில்லி சாஸ் ரெண்டையும் கலந்து வச்சிருக்கேன். அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நம்ம மேல பிரஷ் பண்ணிக்கலாம். இந்த சாஸும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு மேல பூசிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த சாஸ் அப்ளை பண்ணிட்டு மீதி இருக்கிற ஸ்டஃபிங் இருக்குல்ல அதை வந்துட்டு இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கையும் நம்ம மேல வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஈவனா. இப்போ ஒரு பேனை வந்துட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்றதுக்கு வச்சிருக்கோம் அடுப்புல. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இந்த கேர்ஃபுல்லா உள்ள வந்துட்டு பிளேஸ் பண்ணிருங்க, சூடு பட்டுக்காம. இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி இந்த மேல இருக்கிற இந்த சீஸ்லாம் மெல்ட் ஆக வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு பேக் பண்ண போறோம். நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுருங்க. இது இப்படியே பேக் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்ல இது வந்துட்டு ரெடி ஆயிடும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் பக்கமா நம்ம வந்துட்டு இதை அடுப்புல வச்சிருக்கோம். இப்போ இது நல்லா வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு நம்மளோட சீஸ்லாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹோம் மேட் இன்ஸ்டன்ட் பீட்சா பாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வெறும் பிரெட், கொஞ்சமாக சீஸ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதும். இந்த சூப்பரான பீட்சா பாமை நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.